ஐடிசி நிறுவனத்துல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஹை புரோட்டீன் ப்ராடக்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் தென் இங்க வெல்னஸ்க்காக அந்த ஒரு ஃபோக்கஸ்ல வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நிறைய வந்து இருக்கு. அந்த ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல இங்க வந்து அந்த ஹை புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள எடுத்துட்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. லைக் வந்து இங்க ஆட்டா, ஸ்நாக்ஸ் அண்ட் தென் இங்க ரெடி டு ட்ரிங்கான அந்த ஒரு ப்ராடக்டாவும் இல்ல அப்படின்னா வேற ஃபார்மெட்ல, அதாவது இங்க கிட்ட இருக்கிற எல்லா ஃபார்மெட்ஸும் வந்து ட்ரை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டாக்கு இவங்க கிட்ட ஆசீர்வாத்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதே மாதிரி இங்க யோகா பார்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அந்த ஒரு பிராண்ட் இருக்கும்ல, அதுக்கு கீழே இந்த ஒரு ஹை புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர போறாங்க. டெய்லி மக்கள் கன்சியூம் பண்றதுக்கு தேவையான அந்த ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும்ல, அதை கொடுக்குற மாதிரியான இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்க போகுது. மாஸ் கன்சியூமர் வால்யூம் வந்து பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான்ல வந்து வந்திருக்காங்க. ஐடிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிராண்டை பொசிஷன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓவரால் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை அந்த பெட்டர் ஃபார் யூல வந்து இங்க ஸ்ட்ராங்கான ஆர்என்டி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்றது ஐடிஸோட ஃபுல் நோட்டா வந்து இருக்கு. ஃபுல்லாவே ஹை புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் உள்ள போக போறாங்க. பஜாஜ் கன்சூமர் கேர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட அந்த ஒரு ரெவன்யூ growth எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. Q4 பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே வந்தது. அப்புறம் இந்த கம்பெனியோட ஃபோக்கஸ்ல வந்து இவங்க வந்து சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பஜாஜ் கன்சூமர் கேர்ல வந்து அதிகமா இருக்குது இந்த ஆல்மண்ட் ஆயில் தான் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போதாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஆல்மண்ட் ஆயில்ல இப்போ வந்து டைவர்சிஃபைடா வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 225 கோடி ரூபாய் 3 வருஷத்துக்கு முன்னாடி மேக் பண்ண ரெவன்யூ வந்துருச்சு ஓவராலா. அது வந்து இப்ப 500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து இந்த டார்கெட் வந்து மாறி இருக்கு. அது வந்து இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் 500 கோடி ரூபாய் வந்து மாறி இருக்கு. ஸோ 3 வருஷத்துல வந்து டபுள் பண்ணிருக்காங்க அவங்களோட ரெவன்யூல. ஸோ ஃபியூச்சர் ஃபோக்கஸ்மே இதே மாதிரி வந்து டபுள் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இங்க இந்த கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாவே ஆல்மண்ட் ஆயில்ல வந்து இருந்துச்சு. இப்போ அதுல இருந்து ஃபுல்லா டைவர்சிஃபை வந்து பண்றாங்க. அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ரெவன்யூ வந்து மேக் பண்ணும் அப்படின்ற பிளான்ல வந்து போறாங்க. ஸோ இவங்க கிட்ட கோகனட் ஆயில் வந்து இருக்கு, அப்புறம் இங்க ஆல்மண்ட் ஆயில் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் ஏர் மாஸ்க்குமே இவங்க கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, பஞ்சராஸ், அப்புறம் அங்க வந்து இங்க நாட்வி அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராடக்ட் வந்து அக்விசிஷன் பண்ணாங்க, 2 பிராண்டை. அந்த பிராண்டுக்கு இந்த ஒரு ஏர் மாஸ்க்கும் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி இப்போ டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ வந்து போறாங்களே, இப்போ இந்த ஒரு அளவுக்கு growth வந்து எடுத்துட்டு வந்தது ஃபுல்லாவே ஆர்கானிக் growth தான் வந்திருக்கு. எந்த ஒரு பெரிய அக்விசிஷன்ஸும் இல்லாமலே இந்த ஒரு growth வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர் ஃபோக்கஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 170% ஒரே வருஷத்துல வந்து இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. 290 ரூபாய் 280 ரூபாய் இருந்துச்சு போன வருஷம்லாம் நம்ம பார்க்கும்போது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயுமே அதாவது 2026லயுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ 400 ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போயிடுச்சு இந்த ஷேர். 32ன்ற பிரைஸ் இன்னைக்கு வந்து இருக்கு. கரெக்டான பிரைஸ் வருமா கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த Q4 ரெவன்யூ நம்ம எடுத்து பார்த்தால் கூட ப்ராஃபிட் வந்து டபுளுக்கும் மேல வந்து நடந்திருக்கு. ரெவன்யூ growth 30% மேல வந்திருக்கு. எபிட்டாவும் சூப்பரா வந்து இருக்கு. அப்புறம் இங்க மார்ஜின்ஸும் சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில காஸ்ட் பிரைஸ்மே வந்து ஏறிட்டு இருக்கு. பட் ஆனா அதை மேட்ச் பண்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியை வாட்ச் லிஸ்ட்ல வந்து இருப்போம். கரெக்டான பிரைஸ் டர்னிங்ஸ் வரும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க டாப் 2 பேங்க்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸையும் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்டா ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து சூப்பரா ஏறி இருக்கு. 8.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 13,000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 8.5%, குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 20% வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8.4% வந்து மெயின்டைன் பண்றாங்க. 20,000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து வருது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே சூப்பரா ஸ்டேபிளா இருக்கு. 4% மேல வந்து இருக்கு. இவங்களோட கோர் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 5% மேல வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமே சூப்பரா சப்போர்ட் பண்ற மாதிரி 5.6% வந்து இருக்கு. என்னதான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே ஆப்பரேட்டிங் காஸ்ட்டுமே இதுக்கு ஈக்குவலா வந்து ஏறி இருக்கு. 12% வந்து ஏறி இருக்கு. சோ இதை வந்து இங்க கட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ஆனா என்னதான் இருந்தாலுமே ப்ராஃபிட் வந்து சூப்பரா இருக்கு. கிராஸ் என்பி வந்து 1.4% வந்து இருக்கு. நெட் என்பியும் சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அசெட் குவாலிட்டில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. ப்ரொவிஷன்ஸா பார்க்கும்போது 891 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 80 கோடி ரூபாய் கிட்ட தான் வந்து வச்சிருக்காங்க. சோ ப்ரொவிஷன்ஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ கட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து 96 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ப்ரொவிஷன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து சூப்பரா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. லோன் growth அப்புறம் டெபாசிட்ஸ் வந்து பார்க்கும்போது அட்வான்சஸ் வந்து 15% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான பிசினஸ் செக்மெண்டா இங்க பேங்கிங்லயும் அப்புறம் வந்து இங்க ரூரல் செக்மெண்ட்டும் வருது. அதனால இந்த அளவுக்கான growth வந்து பார்க்க முடியுது. அட்வான்சஸ் ஏறி இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து ஒரு 11% வந்து ஏறி இருக்கு. காசை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ 17% மேல வந்து இருக்கு. ஓவராலா இந்த ஒரு ஐசிஐசிஐ ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து 12 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்லயே வந்து இருக்காங்க. 250 பில்லியன் ரூபீஸ் வந்து இங்க ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க டொமஸ்டிக்கா. அண்ட் தென் இன்டர்நேஷனலா வந்து பார்க்கும்போது $1.5 பில்லியன் வந்து இங்க வந்து வாங்க போறாங்க. வாங்கி இந்த ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறாங்க. அடுத்ததா HDFC பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்களோட ப்ராஃபிட் growthமே சூப்பரா வந்து இருக்கு. 9.1% அளவுல ப்ராஃபிட் growth வந்து பண்ணிருக்காங்க. 19,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கொஞ்சம் டிராப்ல வந்து இருக்கு. 3.8% தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து grow ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கு. 3% மேல தான் வந்து இருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 4.34% வந்து இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் சரி அண்ட் தென் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லயும் சரி
அதை வந்து கம்மி பண்ணிருக்காங்க, டிக்ளைன் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, நெட் என்பிஏ வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சோ பெஸ்ட் இன் அசெட் கிளாஸ் குவாலிட்டியா வந்து இருக்காங்க. டெபாசிட்ஸ் வந்து 14% வந்து ஏறி இருக்கு, காசா சூப்பரா வந்து ஏறி இருக்கு. அட்வான்சஸ் வந்து 12% வந்து ஏறி இருக்கு. எஸ்எம்இயோட growth அண்ட் தென் கார்பரேட்டோட growth சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அட்வான்சஸ் வந்து சூப்பரா கொடுக்க முடியுது. கேபிட்டல் அடிகுசி ரேஷியோ வந்து 19% வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியுமே ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு கம்பெனியா நம்ம பார்க்க போறது எஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். சூப்பராவே வந்து கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 40% மேல வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பண்ணிருக்காங்க. 44% வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 2.7% தான் வந்து இருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சூப்பரா ஜம்ப் ஆயிருக்கு. 23% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 1.3% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.2% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சோ இவங்களுமே பேலன்ஸ் ஷீட் வந்து சூப்பரா கிளீன் அப் வந்து பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் என்பிஎஸ்சி வந்து கரெக்டா வந்து குறைச்சிட்டு வராங்க. அட்வான்சஸ் வந்து 11% வந்து ஏறி இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 12% மேல வந்து ஏறி இருக்கு. காசா வந்து 1 லட்சம் கோடி வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ மேனேஜ்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி growth-யும் அப்புறம் வந்து இந்த கம்பெனியோட பிரான்ச்சைசி வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுமா, அதாவது அந்த பிராண்டை பொசிஷன் பண்ணி அடுத்த லெவல் ஸ்ட்ரென்தன் பண்றதுமா அந்த ஃபோக்கஸ்ல வந்து தான் போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3 கம்பெனியோட அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸையும் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு 3 கம்பெனில எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், எது வந்து சூப்பரா வந்து இருக்கு, ரிசல்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது எந்த கம்பெனி சூப்பரா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, HDFC செகண்ட் இடத்துல இருக்கு, தேர்ட் இடத்துல எஸ் பேங்க் வந்து இருக்கு. ஸோ எஸ் பேங்க் வந்து இந்த கம்பெனி கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஆனாலும் இந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ரீசனால நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் HDFC செகண்ட் அண்ட் தென் எஸ் பேங்க் வந்து தேர்ட்ல இருக்கு. ஏன் ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சூப்பரான growthல வந்து இருக்கு. அண்ட் தென் மார்ஜின் சூப்பரா வந்து இருக்கு. இதுவே நம்ம HDFC பேங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்மே அந்த growth வந்து பொறுத்தல கம்மியா வந்து இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் வந்து HDFC பேங்க் கம்மியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு HDFC பேங்க் வந்து மர்ஜர் பண்ணாங்கல்ல, ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வந்து growth வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. ஆனா நீங்க அசெட் குவாலிட்டி வைஸ்ல வந்து பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து பெஸ்ட் இன் அசெட் கிளாஸ் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. இதுவே நம்ம எஸ் பேங்க் பக்கம் வந்தோம் அப்படின்னா அசெட் குவாலிட்டி வந்து இன்னும் டிராப்ல தான் வந்து இருக்கு. இந்த எஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து சூப்பரா ஏறினாலும் கூட இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ், ரிட்டர்ன் ரேஷியோஸ், அப்புறம் அசெட் குவாலிட்டி இந்த இடத்துல இன்னும் வந்து ப்ரெஷர் இருக்கதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ அவங்க பண்ணிருக்க ரிசல்ட்ஸ்மே வந்து பார்க்கும்போது அது எல்லாமே இப்போதான் டர்ன் ஓவர் ஃபேஸ்ல வந்து இருக்கு. இன்னும் மாசான வால்யூம்ல வந்து நடக்கணும். 1000 கோடி ரூபாய் அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியா வந்து இருக்கு. இன்னும் அதிகமான மாஸ் வால்யூம்ல வந்து நடக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனால இது ஒன்றும் டர்ன் ஓவர் ஃபேஸ்ல தான் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸோட அந்த ஒரு சஜஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து இறங்க உங்களோட போர்ஷன்ஸ் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பை அண்ட் டிப்ஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜில வந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா காஸ்ட்லியா வந்து இருக்கு. HDFC பேங்க்லயுமே அதை தான் வந்து சொல்றாங்க, ஐசிஐசிஐ பேங்க்லயுமே அதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பேங்க் எப்படி இருக்கா, எஸ் பேங்கை பொறுத்தல ஐரிஸ் ஸ்கை ரிவார்டா தான் இன்னும் இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ அதே ரேஞ்சில் தான் இன்னும் இருக்கு. இப்போ நம்ம இந்த பேங்க்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா பார்த்துட்டோம். இப்போ இந்த HDFC பேங்க் ஐசிஐசிஐ பேங்கோட அந்த ரிசல்ட்ஸ் வச்சு என்ன தெரியுது அப்படின்னா ஃபினான்ஷியல் 2026 சூப்பரா வந்துருச்சு, ஸ்ட்ராங்காகவும் வந்துருச்சு. பட் ஆனால் ஃபினான்ஷியல் 2027 ஸ்டார்டிங் வந்து ட்ரபிள் இருக்க போதான் சொல்றாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 2027 Q1 அப்போ வந்து ப்ரெஷர்ல வந்து இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்த வார் சூழ்நிலை தான். ஸோ இந்த ஒரு வார் சூழ்நிலையால இங்க ஓவராலா வந்து இம்பாக்ட் வந்து இருக்க போகுது. மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனா வந்து இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஈரானோட அந்த கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கு, மெயினா வெஸ்ட் ஏஷியால வந்து இருக்கு. இதனால நிறைய சப்ளை செயின் இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால MSME செக்டர் அப்புறம் SME செக்டர் வந்து ரொம்பவே வந்து அடிவாங்கும். ஸோ அந்த ஒரு செக்டர் அடிவாங்குச்சு அப்படின்னா இவங்க அதிகமாக லோன் கொடுத்து வச்சிருக்க ஏரியா வந்து அந்த இடமா வந்து இருக்கு. ஸோ அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இருக்கும். அப்புறம் அங்க புதுசா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்லயும் MSME அந்த SME வந்து போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு சப்ளை செயின்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ரீசனால. ஸோ இதனால இங்க அந்த ஒரு Q1 வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டெம்பரரியா வந்து ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையுமே இங்க வந்து கம்மி பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கம்மி பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்புறம் லிக்விடிட்டி இது ரெண்டுமே வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு அண்டர் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. பெருசா வந்து இங்க எந்த சேஞ்சஸும் இருக்க மாதிரி தெரியல. அதனால இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாலும் சரி இல்ல அப்படின்னா அதிகப்படுத்தினாலும் சரி அது அந்த பேங்கிங் growthல கொஞ்சம் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லயே வந்து போக போதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட்டுமே வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் வந்து போக போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த பிசினஸ் growth வந்து பிளான் இருக்கும்ல அது எல்லாமே இங்க வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் வந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு Q1 சூப்பரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. ஜெப்டா கம்பெனி வந்து எக்ஸ்பிரஸ் பிரிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. அது என்ன அப்படின்னா 10 நிமிஷத்துல வந்து இந்த ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரது. டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை 10 நிமிஷத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டாவோ இல்ல அப்படின்னா கலராவோ வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து 10 நிமிஷத்துல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பிளிங்கிட், சிப்பி, இன்ஸ்டாமார்ட்லாம் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போ ஜெப்டாலயே வந்து வரப்போகுது. ஜெப்டோல 25% அவங்களோட நெட்வொர்க்ல வந்து வந்துருச்சு. மீதி இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் த நெட்வொர்க்ல இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் உள்ள புதுசா வந்து என்டர் ஆகுறாங்க. பட் ஆனால் இந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வரட்டும் அந்த டைம்ல என்ன எதுனா பாத்துக்கலாம். டாடா ட்ரஸ்ட்ல நடக்கிற பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த டாடா ட்ரஸ்டே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரூல் வந்து எடுத்துட்டு வரப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் சேஞ்ச் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா
நான் பாசிஸ்மே உள்ள வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரூல் வந்து பாஸ் பண்றதுக்காக கோர்ட் கிட்டயோ இல்ல அப்படின்னா இங்க சேரிட்டி கமிஷனர் கிட்டயோ வந்து இது வந்து இங்க சைன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் வந்து பாஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்டா இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க சர் ரத்தன் டாட்டாவோட அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்ல, அதுல இனிஷியலா வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டை லான்ச் பண்ணும்போது நான் பாசிஸும் வந்து உள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ரூல்ல வந்து இருந்துச்சு, அந்த ஒரு டீட்ல வந்து இருந்துச்சு. பட் ஆனா இதுவே 1923 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்லி பாசிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீட்ல வந்து மாத்தினாங்க. ஸோ இந்த ஒரு ரூல் சேஞ்சினால இப்போ வந்து நான் பாசிஸ் நிறைய பேர் வந்து உள்ள இருக்காங்களே, ஸோ அதனால அவங்க எல்லாருமே வெளியே போகணும்னு சொல்லிட்டு மேகில் மிஸ்ட்ரியோட அந்த ஒரு சேலஞ்சா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இங்க வந்து சிஓவுமே என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த ஒரு கம்பெனில எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாடா ட்ரஸ்டோட சிஓவுமே அந்த நான் பாசிஸ்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து வேணு ஸ்ரீனிவாஸ் வந்து ஸ்டெப் டவுன் வந்து பண்ணிட்டாரு. பட் ஆனா இன்னும் விஜய் சிங்லாம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டெப் டவுன் வந்து கம்ப்ளீட்டா பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயுமே வந்து நான் பாசிஸ் வந்து இருக்கக்கூடாது, ஒன்லி பாசிஸ் மட்டும் தான் இருக்கணும். இதுதான் இங்க மெயில் மிஸ்டோட சேலஞ்சா இருக்கு. பட் ஆனா டாடா ட்ரஸ்ட் என்ன ஒரு ரூல் வந்து பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நான் பாசிஸ் வந்து உள்ள இருக்கலாம் அப்படின்றதான் வந்து ரூலா வந்து இருக்க போது. ஸோ 1923 போட்ட அந்த ஒரு ரூல் வந்து சேஞ்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ற வரைக்குமே டெம்பரரியா வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ரூல் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால இன்னும் டாடா டெஸ்ட் அந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க 2030 அப்புறமா அவங்களோட நிறைய மைன்ஸ் வந்து எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது. மெயினா ஜார்க்கண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது. ஜார்க்கண்ட், ஒடிசாலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பைரி ரீசனால இங்க ஒர்க்கர்ஸோட அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸா நிறைய பேர் வந்து எடுக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி 2030 அப்புறமா இங்க வந்து அயன் ஓர் வந்து பண்றாங்கல்ல, ஸோ அதுல 100% வந்து அந்த ஒரு ஓர்ஸ் வந்து நம்பி தான் இருக்காங்க. அதாவது அவங்களோட ஓன் மைன்ஸ் நம்பி தான் வந்து இருக்காங்க. இந்த ஒரு ஓன் மைன்ஸை திரும்ப ரீஆக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா 100% வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் எல்லாமே இங்க வந்து பெர்மனன்ட்ல இருக்கவங்க அப்படியே வந்து இருப்பாங்க. ஒருவேளை இங்க வந்து நிறைய மைன்ஸ் வந்து கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து புது ஓனர்ஸா வந்து மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே கொஞ்சம் மைன்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க இல்ல கொஞ்சம் மைன்ஸ் வந்து விடுறாங்க அப்படின்னா இங்க வந்து கொஞ்சம் வந்து இங்க எம்ப்ளாயிஸ்ல வந்து ஷிஃப்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எம்ப்ளாயிஸோட ஓவரால் ஷிஃப்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஷிஃப்ட் இருக்க போதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீலுமே இங்க அயன் ஓர்ஸ் வந்து 50% வேற இடத்துல இருந்து இங்க வந்து வாங்கணும் அப்படின்ற பிளான்லயே வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இங்க கிஃப்ட் 50 சிக்னல் வந்து அந்த மாதிரி இருக்கு. எங்க மார்க்கெட் லாஸ்ட் டைம் வந்து க்ளோஸ் ஆகும்போதுமே 0.6% அப்ல தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்பவுமே அதே மாதிரி தான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே என்னதான் சீஸ்ஃபயர் மோட்ல வந்து வார் வந்து போனாலுமே இன்னும் முடிவுக்கு வந்து வரல. ஸோ அதனால இன்னும் அந்த டென்ஷன் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து இருக்கு. பட் ஆனால் இதே ஏஷியன் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இங்க பாசிட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கு நாள் பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்கும். குரூட் ஆயிலோட பிரைஸுமே இன்னைக்கு நாளில் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல இங்க மிக்சரான சென்டிமெண்ட் வந்து இருக்கு. பட் ஆனால் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆகும். கோல்டு அண்ட் சில்வர்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசா வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. $4,800 per ounce சில்லறையில தான் வந்து கோல்டு வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் தென் அக்ஷய திருதியை டைம்ல இங்க யூஸ்வலா பை பண்ற அமௌண்ட்டை விட வால்யூம் விட இப்போ வந்து கம்மியா தான் பை பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒரு ஆர்டிகல் என்டிடிவ் ப்ராஃபிட்ல வந்து ஆர்டிகல் வந்து இருக்கு. இது வந்து இந்த சென்கோ கோல்டு அப்புறம் இங்க பிசி ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி கோல்டு கம்பெனிஸ்ல இருந்து எடுத்த ரிப்போர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. ரீசனால கம்மியான வால்யூம்ல தான் கோல்டு வந்து பை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து கோல்டு டிடிஎஃபா வந்து பை பண்ற பிளான்ல இருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த டிஜிட்டல் கோல்டாவும் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் ஆனா மாஸ் வால்யூம்ல வந்து நடக்கல. எப்பயுமே எவ்வளவு நடக்குமோ அதோட யூஸ்வலோட கம்மியா தான் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்றாங்க. அக்ஷய திருதியோட கோல்டு சேல்ஸ் பொறுத்தவரை நம்ம ஊர்ல இருந்து 15,600 வந்து பர் கிராம் வந்து இருக்கு 24 கேரட். ஸோ அதனால இந்த ஒரு அக்ஷய திருதியை டைம்ல நிறைய பேர் எங்க தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். சரி, ஓகே, இதுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம். பாய். அண்ட் தென் அந்த விப்ரோட அனாலிசிஸ் வந்து வரும். அது எப்போ வரும் அப்படின்னா இங்க ஐடி கம்பெனிஸோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வரட்டும். இந்த ஒரு வாரத்திலே HCL Tech அப்புறம் இன்ஃபோசிஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கேன் அந்த டாப் 4 கம்பெனிஸோட அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓவராலா இன்டெப்த் அனலைஸ் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா விப்ரோ கம்பெனியோட தனியாக அனலைஸ் பண்ணி கூட வீடியோ போடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துப்போம். ஸோ இதே இன்னைக்கான ஓவரால் வீடியோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.